ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கப் ரவையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு உருளைக்கிழங்குல இருக்க தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் மெலிசா உள்ள துருவரெல்லாம் துருவி எடுத்துடலாம். மெலிசா துருவி எடுத்திங்கன்னா நல்லா சீக்கிரத்தில் வெந்து வந்துடும். இப்போ உருளைக்கிழங்க துருவியாச்சு. இப்போ துருவின உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிடணுங்க, டேரெக்டாக நம்ம செய்யக்கூடாது. இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணி புளிஞ்சு எடுத்துடலாம். ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துருங்க. இப்போ தண்ணி இல்லாமல் சுத்தமாக புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இது போல் புளிஞ்சு எடுத்துருக்கேன், இது இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் பொடியாக நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதோட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி பற்றாமல் சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ரவை வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடுங்க. இப்போ ரவை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கும் ரவையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பால் சைஸ்க்கு உருட்டி வடை ஷேப்புக்கு தட்டிடலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஒரு வடை ஷேப்புக்கு வந்துடும். இப்போ ஓரங்கள்லாம் லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் வரும். இது போல் இருக்கிற மாவில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரவையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணாலும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் பொரித்து எடுத்துடலாங்க. 2 பக்கமும் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். நம்ம யூஸ்வலாக ரவையில் உப்புமா இல்லைனா கிச்சடி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதோட தேங்காய் சட்னியும் சாஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமும் வேகட்டும், திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ரவை பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கெட்சப்போட கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.